இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் சூரியன், துலாத்தில் புதன் மற்றும் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது மற்றும் சனி. வடக்கு ராசியில் கேது மற்றும் சனி இருக்கின்றனர். கிழக்கு ராசியில் குரு மற்றும் சந்திரன் இருக்கின்றனர். தெற்கு ராசியில் சூரியன் மற்றும் ராகு இருக்கின்றனர். மேற்கு ராசியில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் இருக்கின்றனர். இது ஒரு ஆண் ஜாதகம். ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம். குரு மேஷத்தில் இருக்கின்றார். சனி கேதுவோடு சேர்ந்து விருச்சிகத்தில் இருக்கின்றார். ஜாதகருக்கு இது நித்திய அறிவை கொடுக்கின்றது என்று சொல்லலாம். சனிக்கு 11 சூரியன் இருப்பது அரசு வேலையை காட்டுகின்றது. குரு, ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் அடுத்தடுத்த வீடுகளில் இருப்பது வரவு மற்றும் அதிலிருந்து சம்பாதிப்பது தொடர்பான கணக்குகளை காட்டுகின்றன. குருவிற்கு பின்னால் கிரகங்கள் இல்லாததால் அவருக்கு மூத்த சகோதரர்கள் இல்லை என்று சொல்லலாம். இவருக்கு இளைய சகோதரங்கள் 5 அல்லது 6 இருக்கும் என்று சொல்லலாம். இவரது சகோதரர்களில் ஒருவர் பிடிவாதம் பிடிக்கின்ற ஒருவராக இருப்பார். அவர் நடுத்தர கல்வியை பெற்றிருப்பார். அதாவது அந்த சகோதரம் நடுத்தர கல்வியை பெற்றிருப்பார். அவருக்கு உதவ யாரும் இருக்க மாட்டார்கள். இரண்டாவது சகோதரனாக இங்கு புதன் இருக்கின்றார். அவருக்கு அடுத்து சனியும் கேதுவும் இருக்கின்றனர். இந்த சகோதரத்துக்கு மனக்குழப்பம் இருக்கும் என்று சொல்லலாம். இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலை இவருக்கு ஏற்படும் என்று சொல்லலாம். புதனோடு சுக்கிரன் சேர்க்கை. இதற்கடுத்து அதாவது இவர்களுக்கு 2 கேது இருப்பதால் இவரது மனைவியின் நினைவாற்றல் மந்தமாக இருக்கும் என்று சொல்லலாம். இவருக்கு 2 மகளும் 1 மகனும் இருக்கும் என்று சொல்லலாம். 41, 42 வயதில் குரு சிம்மம் தாண்டி கன்னி மேல் போகத் தொடங்கும் போது இந்த ஜாதகருக்கு சொந்தமாக வீடு அமையும். ஆனால் அதில் குடியிருக்க மாட்டார். பின் 54 வயது 55 வயது இதே காலகட்டத்தில் கன்னிக்கு குரு வரும்போது, அதாவது இந்த வயது கால பகுதியில் 54, 55 வயது கால பகுதியில் கன்னிக்கு குரு வருவார். அந்த காலகட்டத்தில் வீட்டை, அதாவது வாங்கின வீட்டை விற்று விடுவார். அதாவது 41 வயது 42 வயது வரும் அந்த காலகட்டத்தில் இவர் ஒரு சொந்தமாக தனக்கென்ற ஒரு வீடை வாங்குகிறார். ஆனால் அதில் அவர் இருக்க மாட்டார். திருப்ப அதே கன்னிக்கு குரு வரும்போது அந்த காலப்பகுதி பார்த்திங்கன்னா 54, 55 வயது காலப்பகுதி. அந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறார்? வேண்டின வீட்டை விற்கின்றார். அந்த தொகையை 2 மகள்களுக்கு பிரித்து கொடுக்கின்றார். அவருக்கு மத சடங்குகள், அதாவது இந்த ஜாதகருக்கு மத சடங்குகள் இருக்கும். 55 வயது அது 55 வயதிலிருந்து 60 வயது காலப்பகுதியில் இந்த சடங்குகள் நிகழ்த்தப்படும். 60 வயதில் வீட்டு பொறுப்புகளில் இருந்து விலகி 70 வயது வரை வாழ்வார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன், தனுசில் சனி, புதன் மற்றும் சூரியன், மகரத்தில் சுக்கிரன். வடக்கு ராசியில் கேது மற்றும் சந்திரன் இருக்கின்றனர். கிழக்கு ராசியில் குரு, புதன், சனி மற்றும் சூரியன் இருக்கின்றனர். தெற்கு ராசியில் சுக்கிரன் மற்றும் ராகுவும், மேற்கு ராசியில் செவ்வாயும் இருக்கின்றனர். இதுவும் ஒரு ஆண் ஜாதகம். ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம். இந்த ஜாதகர் ஒரு இடத்தில் பிறந்து மற்றொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து அங்கேயே தனது வாழ்வாதாரத்தை மேற்கொள்வார். வைரம் மற்றும் தங்க நகைகள் வியாபாரம் செய்வார். அவரது குழந்தை பருவத்தில் 2 அல்லது 3 வயதில் அவருடைய அம்மா மற்றும் சகோதரர் மூலம் அவர் சிக்கல்களை சந்தித்திருப்பார். இவர் நம்பகமாக இருக்கக்கூடிய, அதாவது நம்பகமான ஒரு நபராக இவர் இருப்பார். மற்றும் இவருக்கு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் இருப்பார்கள். இவருக்கு நடுத்தர கல்விதான் இருக்கும்.
இவருக்கு 17-18 வயதுகளில் படிப்பில் சில தடைகள் ஏற்படும். 19-21 வயது காலப்பகுதியில் அதுவரை காலம் நடந்த அனைத்தும் தலைகளாக மாறும். மற்றொரு நபரின் பராமரிப்பில் சில காலம் வாழ வேண்டி வரும். இவருடைய வாழ்வில் 22 வயதில் குரு மகரத்தில் இருக்கும்போது சந்திரன் மற்றும் ராகுவோடு தொடர்படுகின்றார். இந்த காலப்பகுதியில் தாயை இழக்கும் நிலை வரும், துக்கம் உண்டாகும். 22 வயது 23 வயது, அதாவது 22 இருந்து 23 வயது காலப்பகுதியில் ஒரு புதிய இடத்தில் வேலையை தொடங்குவார். 25 வயதில் மேசத்தின் மேல் குரு போகும்போது திருமணம் செய்து கொள்ளும் காலம் ஏற்படுகிறது. அப்போது திருமணம் செய்கின்றார். அவரது மனைவியால் அவர் தனது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார். காரணம், மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாததால் மனைவியோடு சந்தோஷமாக இருக்க மாட்டார் என்று சொல்லலாம். பல வகையான தொழில்களை மேற்கொள்ள நண்பர்கள் அவரை ஊக்குவிப்பார்கள். ஆனால் 27 வயதில் இருந்து 32 வயது காலப்பகுதியில் சிறிய அளவில் லாபங்கள் கிடைக்கும் என்று சொல்லலாம். 33 வயதில் இருந்து 34 வயது இந்த காலப்பகுதியில் வேறு ஒரு தொழிலை செய்ய தொடங்குவார். 39 வயதில் குரு மிதுனத்தில் போகும் காலம். சனி கும்பத்தில் இருப்பார். ராகு பிறப்பு யாதகத்தில் உள்ள குரு மீது போகும் காலம். குரு, செவ்வாய், சுக்கிரன், ராகு மற்றும் சனி என தொடர்பு வரும்போது வருமானத்தால் நஷ்டமும் ஏற்படும். இவ்வளவு காலமும் இருந்த அந்த புகழ் சரிவடையும். பின்னர் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறத் தொடங்குவார். 50 வயதிலிருந்து 51 வயதில் இவர் இன்னொரு புதிய வணிகத்தை செய்ய தொடங்குவார். சில உறவுகளின் உதவியுடன் இந்த வணிகத்தை செய்ய தொடங்குவார். 53-54 வயதுகளில் வீட்டில் சில சமய நிகழ்வுகளை செய்ய தொடங்குவார். இவருக்கு 5 பிள்ளைகள் இருக்கும். 2 பிள்ளைகள், அதாவது 2 ஆண் குழந்தைகள் நன்றாக வருவார்கள். இவர் 70-71 வயதில் பைல்ஸ் மற்றும் பக்கவாதத்தால் பாதிக்கப்படுவார். இந்த காலம் குரு கும்பத்தில் பயணிக்கும் போது சனியும் குருவோடு வந்து இணைவார். ராகுவோடு இருவரும் இணைவார்கள். இந்த காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கை முடிவுக்கு வரும். சனி பலமிழப்பார். ராகு எனும் நிழலால் மூச்சு சுவாசிப்பது தடை செய்யப்படும். ஜீவன் இழக்கப்படும். அதாவது உடம்பை விட்டு ஜீவன் பிரியும் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேசத்தில் குரு, ரிஷபத்தில் ராகு மற்றும் சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் கேது, சூரியன் மற்றும் சனி, தனுசில் சுக்கிரன். வடக்கு ராசியில் கேது, சூரியன் மற்றும் சனி இருக்கின்றனர். கிழக்கு ராசியில் குரு மற்றும் சுக்கிரனும், தெற்கு ராசியில் சந்திரன் மற்றும் ராகுவும், மேற்கு ராசியில் செவ்வாய் மற்றும் புதனும் இருக்கின்றனர். ஒரு ஆண் ஜாதகம். ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை எடுப்போம். சனி சூரியன் என இணைந்து இதற்கு அடுத்த வீட்டில் சுக்கிரன் இருக்கின்றார். ஜாதகர் வியாபாரம் ஒன்றை மேற்கொண்டு அது மூலம் நன்றாக சம்பாதிக்க தொடங்குவார். அவரது 20-21 வயதுகளில் அவருக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். 24 தொடக்கம் 26 வயது வரையான காலம் அவருக்கு சாதகமான காலமாக இருக்கும் என்று சொல்லலாம். குருவிற்கு அடுத்து ராகு இருக்கின்றார். இவர் ஒரு பழைய வீட்டில் தான் பிறந்திருப்பார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகர் பிறப்பதற்கு முன் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இவரது பெற்றோர்கள் நிறைய சிரமங்களை சந்தித்திருப்பார்கள். ஜாதகருக்கு 27 வயது முதல் நல்ல காலம் தொடங்கி 47-48 வயதுக்குள் சொந்தமாக வீடும் நில சொத்தும் உண்டாகும் என்று சொல்லலாம். இந்த சேர்க்கை, அதாவது சொந்தமாக வீடும் நில சொத்தும் உண்டாகும். குரு மேசம், ரிஷபம், மிதுனத்தில் போகும் காலம் 49 வயதில் இருந்து 51 வயது வரை அவருக்கு சில சிரமங்கள் மற்றும் குறைவான வருமானங்கள் இருக்கும். ஆனால் 52 வயது முதல் 57 வயது வரையிலான காலம்
சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சமய சடங்குகளை செய்வர். இவருக்கு 63 வயது கடந்த பின் பிள்ளைகளுக்கு நல்ல காலமாக இருக்கும். பின் 67 வயது வரை அவருக்கு நல்ல காலமாக இருக்கும் என்று சொல்லலாம்.